ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிண்ணத்துக்கு சோயா எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுங்க. அப்படியே ஊறட்டும். அப்போ தான் மசாலா கூட ஆட் ஆகும். இந்த மாதிரி ஊற வைங்க ஒரு 10 நிமிஷம். நல்லா முங்கட்டும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி முங்கி இருக்கட்டும். நல்லா அது இப்படி ஊறினா தான் அந்த மசாலா அதில் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு ஜீரகம் போடுங்க. கடுகு போட்டாச்சு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரகம் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தால கருவேப்பிலை, மல்லி இலை ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலரில் இப்போ நீங்கள் தக்காளியும் 2 பல்லாரியும் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பல்லாரி அதிகமாக இருக்குன்னா தக்காளி 1 போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வேகணும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டால் தான் நல்லா வதங்கும். அப்புறம் நீங்கள் ஒரு இதில் இஞ்சியும் பூண்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சியும் அந்த பூண்டோட ஸ்மெல்லும் தனியாக வரணும். அதுக்காக நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணலாம். நல்லா வெந்துட்டு இப்போ நீங்கள் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 டீஸ்பூன் வத்தப்பொடி போடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிட்டு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கம்மியாக ஆட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சோயாவை நல்லா புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இப்போ நீங்கள் அதில் ஆட் பண்ணிடலாம். குழம்புல அந்த கிரேவியில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு வேகட்டும் லைட்டாக. அந்த இதிலே சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா போட்டிங்கன்னா நீங்கள் பூட்டி வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வேலையை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிட்டு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.